Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கோர்ஸ் வந்து BSc in Biotechnology. இந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ BSc in Biotechnology வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் 3 years கோர்ஸ். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்களோட 12th வித் அட்லீஸ்ட் 55 to 60% மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இதோட ஆவரேஜ் ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 50,000 to 2 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். இந்த BSc பயோடெக்னாலஜியை ஆஃபர் பண்ணக்கூடிய டாப் காலேஜஸ் வந்து பார்க்கலாம். DGVC சென்னை, சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் சென்னை, WCC சென்னை, டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி சென்னை, எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை. இந்த BSc இன் பயோடெக்னாலஜியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா Principles of Immunology, Plant Biotechnology, Plant and Animal Tissue Culture, Techniques and Applications and many more. இந்த கோர்ஸோட டாப் ரெக்ரூட்டிங் செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஜீனோமிக்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், பயோடெக் ப்ராடக்ட், கேன்சர் பயாலஜி அண்ட் மெனி மோர். இந்த BSc இன் பயோடெக்னாலஜியை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் போகலாம் அப்படின்னா பயோகெமிஸ்ட், எபிடெமியாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன் அண்ட் மெனி மோர். இந்த BSc பயோடெக்னாலஜியை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ் ஆனுவல் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3 lakh to 8 lakh per annum வரைக்கும் இருக்கலாம். இந்த BSc பயோடெக்னாலஜியை ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் இன் சென்னை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குரு நானக் காலேஜ் சென்னை, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 9,500. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 71,000. நம்பர் 3 வந்து த நியூ காலேஜ், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 14,000. நம்பர் 4 வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 15,000. நம்பர் 5 SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காட்டாங்குளத்தூர் சென்னை, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 85,000. நம்பர் 6 வந்து வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 48,000. அண்ட் நம்பர் 7 S. அப்துர் ரஹ்மான் Crescent Institute of Science and Technology சென்னை, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 90,000. நம்பர் 8 வந்து டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 58,000. நம்பர் 9 வந்து பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இது வந்து சென்னையில் இருக்குது, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 30,000. ஸோ இந்த BSc பயோடெக்னாலஜியோட ஜாப் ப்ரொஃபைல்ஸை வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட அந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸோட ஆவரேஜ் ஆனுவல் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பயோகெமிஸ்டோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 5,25,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து எபிடெமியாலஜிஸ்டோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 5 lakhs. லேப் டெக்னீஷியன் இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 2,85,000. நம்பர் 4 வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 5,45,000. நம்பர் 5 பயோடெக் அனலிஸ்ட், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 6,85,000. நம்பர் 6 லெக்சரர் ஆர் ப்ரொஃபஸர், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 6 lakhs வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கெரியரை அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கும் போகலாம், அப்படி இல்லைனா டீசெண்டான ஒரு ஜாபுக்கும் வந்து போக முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.